வணக்கம் நண்பர்களே. எல்லோருக்கும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், வசதியாக வாழணும், நினச்ச இடங்களுக்கெல்லாம் போகணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசைகளும் கனவுகளும் நிறையவே இருக்கும். ஆனால் எப்படி, எங்கே, என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த 5 முக்கியமான பாயிண்டில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா பல கோடிகளுக்கு நிச்சயமாக நீங்கள் அதிபதியாகிறதுக்கான ஒரு துவக்கமாக இது இருக்கும். அதில் பாருங்கள், 5C. முதல் C, கிரியேட். எந்த விஷயமாக இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கள். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மல்டிமீடியாவாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு எது வரும், எது பிடிக்கும்னு பாருங்கள். அதை தனித்துவமாக செய்யுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, சிவாஜியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, இப்போது அஜித், விஜய், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பாதையை கிரியேட் பண்ணுறாங்க. அதில் தொடர்ந்து நடமோடுறாங்க. அரசியலில் கூட பாருங்கள், எம்ஜிஆர் ஃபார்முலா, கருணாநிதி ஃபார்முலா, இப்போ பார்த்தீங்கன்னா மோடி ஃபார்முலா. விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கபில் தேவ், கவாஸ்கர், டெண்டுல்கர், தோனி, விராட் கோலி, இப்படி எங்கே பார்த்தாலும் தனித்துவமான ஒரு முறையை தேர்ந்தெடுத்து அதை அவங்க சிறப்பாக பண்ணும்போது எல்லோராலும் ஈர்க்கப்படுறாங்க, எல்லோராலும் கவனிக்கப்படுறாங்க, எல்லோரும் கொண்டாடுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு பாதையை கிரியேட் பண்ணுங்க. 2வது C, கன்சிஸ்டன்ட். நிறைய பேர் பாருங்கள், ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் தொடர்ந்து அதை செய்ய மாட்டாங்க. போர் அடிக்குது அப்படிம்பாங்க. ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் சீராக மீண்டும் மீண்டும் செஞ்சிட்டே இருங்க. தொடர்ந்து செய்யுங்க, விடாமல் செய்யுங்க. இப்போ நம்ம கூட பார்த்துருப்போம், சமீபத்தில் வந்தே பாரத் ட்ரெயின் ரொம்ப ஃபேமஸ். காரணம் என்னென்னா 110 கிலோமீட்டரில் சீரான வேகத்தில் நிறுத்தாமல் போகிறாங்க, சில நிறுத்தங்களோட. அப்போ மிக வேகமாக அந்த இலக்கை அடைகிறது. அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் தொடர்ந்து விடாமல் சீரான வேகத்தில் பயணிக்கிற போது மிக விரைவாக இலக்கை அடைய முடியும். அப்போ விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை. ஏன்னா கன்சிஸ்டன்ட் வேறு, கமிட்மெண்ட் வேறு. இன்றைக்கி நான் 10 பேரை பார்ப்பேன், கஸ்டமர்கிட்ட பேசுவேன், 10 விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன், 10 முயற்சிகள் எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வச்சுருந்தா தான் அது நிச்சயமாக அடுத்த படிக்கு உங்களை முன்னேற்றும். ஏன்னா நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து பல நபர்களை சந்திக்கிற போது, பேசுகிற போது புது புது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ கமிட்மெண்ட் வச்சுக்கணும். இன்றைக்கி நான் அந்த 10 வேலையை முடிப்பேன், இந்த 10 பாடங்களை படிப்பேன், 10 முறை பயிற்சி செய்வேன், 10 விஷயங்களை தெரிஞ்சுக்குவேன். அப்போ தொடர்ந்து அந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகுது, உங்களுக்கு அடுத்தடுத்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அப்போ விடாமல் பயிற்சி பண்ணுறது தான் கன்சிஸ்டன்ட். அடுத்தது பாருங்கள், கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் தப்பா ரைட்டா அப்படின்னு தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. அதான் சொல்கிறாங்க, வெற்றியாளர்கள் புது புது தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தவறுகளிலிருந்தும் அடுத்த பாடத்தை படிக்கிறாங்க. அப்போ தோக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அங்கேயே நிற்கிறாங்க, அவங்க எங்கேயும் போகவே இல்லை. அப்போ புதிய முயற்சியாளர்கள் நிறைய தவறுகள் செய்கிற போது, புதிய புதிய தவறுகள் செய்கிற போது புதிய புதிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க. அதனால் புதிய பாடங்களை கற்றுக்கிறீங்க, அடுத்து தவறு செய்யாத நிலைக்கு உங்களை உயர்த்திக்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்கிறது கரெக்டாக தப்பான அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வரும். அப்போது கரெக்டாக பண்ணுங்கள், எங்கே தப்பு பண்ணியிருக்குமோ அதை மீண்டும் சரி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக முழு வடிவம் பெறுகிற போது தான் அந்த வெற்றி இன்னொரு வெற்றிக்கு துவக்கமாக இருக்கும். ஸோ அந்த கொண்டாட்டம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, தொடர்ந்து பயணிக்க மாட்டாங்க, அதை ஃபினிஷ் பண்ணக்கூடிய திறமை இருக்காது, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் நிறைய விளையாட்டில் கூட பார்க்கலாம், இந்த ஃபினிஷிங் ரோல் இருக்கிறவங்கள எல்லாருமே ரொம்ப கொண்டாடுவாங்க, அவங்கள பற்றி தான் நிறைய பேசுவாங்க. ஏன்னா அந்த ஆட்டத்தின் முடிவை மகிழ்ச்சிகரமாக, வெற்றிகரமாக எல்லாரும் கொண்டாடும்படி செய்கிறவங்க அவங்க தான்.
அப்போ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ராஜெக்ட்டு அல்ல அந்த ஸ்டடி அந்த கேம் எதுவாக இருந்தாலும் வெற்றி வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் மீண்டும் இன்னொரு வெற்றிக்கு துவக்கமாக இருக்கும். அப்போ பாருங்கள், மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிரியேட் பண்ணுங்கள். அது தனித்துவமான ஒரு பாதையாக இருக்கட்டும். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. விடாமல் முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணுங்கள். இதை நான் முடிக்கணும், இதை நான் தான் முடிக்கணும், என்னால் தான் முடிக்க முடியும், எனக்கு இந்த பொறுப்பு இருக்குது. இந்த கமிட்மெண்ட் இருந்தால் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அடுத்து கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுடைய வெற்றி கோட்டு மிக அருகாமையில் தென்பட ஆரம்பிக்கும். அப்போ கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஃபினிஷ். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஹீரோ. அப்போ நிச்சயமாக கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், விளையாட்டாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த 5 விஷயங்கள் தான் அடிப்படை. இந்த 5 சி கண்டிப்பாக கடைபிடித்தால் பல சீக்களுக்கு நீங்கள் அதிபதியாக முடியும். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.